தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு வந்த மிக முக்கியமான கையெழுத்தில் பல டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. கிட்டத்தட்ட 717 கடைகள் மூடப்பட்டன. கோவில்கள், பள்ளி வளாகங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம். ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது அப்படிங்கிறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை. இன்னும் நிறைய இடங்களில் இருக்குது. போதுமான கடைகள் இன்னும் அடைக்கப்படலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. உண்மையாகவே இந்த மதுபான கடைகளை அடைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது? முற்றிலும் அதை க்ளோஸ் பண்ணிட முடியாதா? என்ன பிரச்சனைகள்? இதான் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். டாஸ்மாக் அவலங்கள் முழுசாக மூட முடியாது, சரி முறைகேடாவது ஒழியுமா அப்படிங்கிற விவாதத்தில் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்திலிருந்து கு பாரதி மற்றும் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி ராஜாராம், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். சார் பாரதி சார், ஃபஸ்ட்டு மது ஒழியணும் அப்படிங்கிற எல்லாருடைய விருப்பம்தான். பட் ஒழிக்க முடியாது தமிழ்லேருந்து பல நாட்களாக நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது சிஎம் விஜய் சொன்ன பிறகு கொஞ்சம் கடைகள் க்ளோஸ்ட் அப்படின்னாங்க. பட் அதை முழுசாக அடைக்கலையா சார்? அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை, இப்போது ஒவ்வொரு தடவை ஆட்சிக்கு யார் வந்தாலும் அவங்க முதல்ல கொஞ்சம் டாஸ்மாக் கடையை மூடுற மாதிரி தான் எடுப்பாங்க. நீங்கள் போன தடவை ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது சரி, எடப்பாடி வந்தபோது சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது சரி, ஆட்சிக்கு வந்த துவக்கத்தில் ஒரு 200-300 கடை அடைக்கிறோம், 500 கடை அடைக்கிறோன்ற நிலைப்பாடு எடுப்பாங்க. ஏற்கனவே கடைகள் இப்போ 4765 இருக்குன்னா 6500க்கு மேலே கடைகள் இருந்துச்சு. படிப்படியாக குறைக்கிறதா ஒரு சிஸ்டம் இருக்கும். திருப்பி ஆளை போடுவாங்க. பட் சேல்ஸை மற்றதை அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஊழியர்கள் குறைவான எண்ணிக்கை இருந்தாலும் சேல்ஸ் ஜாஸ்தியாகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2003 பார்த்தீங்கன்னா 20,000 கோடி 23,000 கோடி இருந்துச்சுன்னா இப்போ 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அரசனுடைய கஜானால 50,000 கோடி டாஸ்மாக்னுடைய வருமானன்ற மாதிரி. இதில் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இப்போ 717 கடை எடுத்திருக்காங்கன்னா இந்த 717 கடையும் முன்னாடி ஆட்சி காலத்தில் இதே அளவில் தான் 500 மீட்டர் அளவில் தான் இருந்துச்சா? பேருந்து நிலையம் நீங்கள் சொல்கிறீங்க, கல்வி கூடங்கள் சொல்கிறீங்க, மத வழிபாட்டு தலங்கள் இதே இடத்துல தான் இருந்துச்சா? இல்லை கரெக்டாக தான் கணக்கெடுத்து தப்பு. ரெண்டாவது, மணமகிழ் மன்றங்கள் 1400 இருக்குது. கிளப்பு இது கொஞ்சம் வசதி படைத்தவன் அரசியல்வாதிங்க அதிகாரத்துவெல்லாம் நடத்துவான். இது எதுவுமே இந்த இடங்களுக்கு 3 இடம் வரையறைக்குள்ளே வரலன்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்ட பார்க்குறாங்க. அவசர கதியில் நீங்கள் 4ஆந்தேதி ரிசல்ட் வருது, 10ஆந்தேதி பதவி இருக்கிறாரு, 12ஆந்தேதி அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு நற்பெயரை சேர்ப்பது. நாங்கள் மதுபான கடைகளை மூட ரெடியாக இருக்கோம். போதைப்பொருள் ஒழிப்புன்றது அவங்க தேர்தலில் சொன்ன விஷயம். நாங்கள் இப்படி ஒரு விஷயம் சொன்னால் தமிழ்நாடு முழுக்க பரவாயில்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். நாங்கள் பாருங்கள், 21 வயசாகிறவங்களுக்கு ஆதார அட்டையை கொடுக்காமல் நாங்கள் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நாங்கள் கோயில், கல்வி கூடங்கள் மற்ற இடத்துல பண்ணுறோம், பெருமளவுக்கு நமக்கு ஆதரவு கிடைக்கும். நமக்கு அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு கால அவகாசம் வேணும். இதுக்கு இன்னும் அமைச்சர்களே பொறுப்பெடுக்கலை, கூட்டணி இன்னும் செட் ஆகலை. காங்கிரஸுக்கு அமைச்சர்னாங்க, ஏடிஎம்கே அமைச்சர்னா ஒன்றும் முடிவாகலை, யாரும் பதவியே இருக்கலை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு லைனில் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கிற இடம் டாஸ்மாக் மூலமாக நற்பெயரை சம்பாதிப்பது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு 23,000 ஊழியர்கள் இருக்காங்க. இப்போ நீ 717 கடையை நேரடியாக மூடுறீங்கன்னா 3500 4,000 ஊழியர்கள் வெளியே வருவாங்க. ஸோ 4,000 ஊழியர் வெளியே வருவாங்கன்னா அவங்க சென்ற ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி தொடர்ந்து எல்லா நேரத்தையும் நாங்கள் போகிறோம். நாங்கள் திடீர்னு போராட்டம் பண்ணல. நான் கடந்த ஆட்சி லாஸ்ட் எண்டில் கூட ஒரு 19 நாள் போராட்டம் பண்ணோம். இப்போது அவங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை நீர் கூட பணி நிரந்தரம். நீங்கள் முந்தைய அரசு 10 வருஷம் வேலை செஞ்சால் பணி நிரந்தரம் 2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் செய்யலை. இப்போ கடைசியாக நாங்கள் 19 நாள் போராட்டத்தில் 1000 பேர் வெளியே இருக்காங்க. ஒழுங்கின நடவடிக்கைன்ற பேரில் 1.5 வருஷமாக பிழைப்பூதியமும் தரல, என்கொயரி நடத்தல, வெளியே இருக்காங்க. 1000 ரூபாய் சம்பள உயர்வும் அறிவிச்சாங்க முத்துசாமி அமைச்சர். ஆனால் இப்போ அந்த 1000 பேர் எடுக்கல. பாக்கி 3,500 பேர் 4,000 பேர் வெளியே எடுக்கிறது ரெடி ஆகிட்டாரு. அவங்களையும் உள்ளே எடுக்கல, அவங்களுக்கு பிழைப்பூதியமும் தரல. தெளிவான இந்த கடலாம் மூடுறோம், இவங்க எங்கே வேலை போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எந்த திட்டமும் கிடையாது. இப்போ வந்தவொடனே நற்பெயரை சம்பாதிப்பேன். எப்படி அவருக்கு ரொம்ப பர்சனலான ஜோசியரை டக்குன்னு உடனே சிறப்பு அதிகாரின்னு அறிவித்து வித்ரா பண்ணாங்களோ, அதுபோல் ஒரு மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். டக்குன்னு என் பக்கத்தில் நான் கொண்டு வரணுன்றதுக்காக டாஸ்மாக் கடையை மூடணும்னு அறிவிச்சிட்டேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உண்மையாகவே டாஸ்மாக் கடையை மூடணும் முடிவெடுத்திங்கன்னா 4765 கடையும் மூடிடுங்க, மக்கள் நல்லா இருக்கும். 1400 மணமகிழ் மன்றங்களை மூடிடுங்க. நீங்கள் நடத்த வேணாம். ஒரு அரசாங்கம் போய் ஸ்கூல் நடத்துங்க, காலேஜ் நடத்துங்க, வேலை கொடுங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துங்க. இது எதுக்கு?
மொத்தமாகவே மூடிடுங்க. மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். இது எங்கள் சங்கத்தந்து எழுப்புகிற முழக்கம். என்னடா கடன் முன்னா வேலை போயிடுமே. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க சார்? இப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷம் வேலை செஞ்சால் பணி வந்துருன்னார். இவரோட முக்கிய வாரத்துக்கு இதில் ஒன்று, 5 வருடங்கள் ஒப்பந்த முறையில் அரசு துறையில் வேலை செய்திருந்தால் பணி நிரந்தரம். அவரோட வாக்குறுதியில் முக்கியமானது 5 வருடங்கள் வேலை செஞ்சால். அவர் 10 வருஷம் சொன்னது தப்புன்றதுனால தான் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 5 வருடங்களாக சொன்னார். நான் வந்த அரசு துறையில் இருக்கிற எல்லாருமே, அது மட்டும் டாஸ்மாக் மட்டும் இல்லை, தூய்மை பணியாளர் வருவாங்க, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அரசு ஊழியர், ஆசிரியர், செவிலியர் எல்லாமே வர்றாங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி எந்த ஸ்டெப் எடுக்காமல் ஏற்கனவே 1000 பேர் வெளியே நிற்கிறான், திருப்பி 4000 பேரை வெளியே எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பணியேந்திரன் சொன்ன கோரிக்கைக்கு முரணாக நடந்துக்கிறீங்களா, நடந்துக்கலையா? நீங்கள் என்ன பண்ணணும்? 23 வருஷம் உங்கள் கஜானாவை நிரப்பியிருக்கான். நீங்கள் எவ்வளோ கேவலமாக அவங்கள திட்டுறாங்க, 10 ரூபா வாங்குறேன்னு சொல்கிறாங்க, மட்டமாக எவ்வளோ விமர்சனம் பண்ணணுமோ அவங்கள பண்ணுறாங்க, போய் பிச்சை எடுங்கன்றாங்க. நீங்கள் ஆளுங்க, முன்னாள் ஆளுங்கட்சி ஆளுங்க என்னென்னமோ விமர்சனம்லாம் வருது. எது கேள்வி கேட்டாலும் ஒரே பாயிண்ட் தான். 23 வருஷம் வேலை பார்த்து 50,000 நாலுத்தில் ஒரு மடங்கு கொடுத்து 11,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் தமிழ்நாட்டில் யார் அவனை 11,000 சம்பளம் வாங்க விட்டது? சரி, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. கஜானா எவ்வளோன்னு தெரியும், மற்ற தெரியும். ஒன்று பண்ணுங்கள், பணியந்திரம் கொடுத்துருங்க. 23 வருஷம் வேலை பார்த்தவனுக்கு பணி. இப்போ அரசு உள்ள ஆசிரியர் யாருமே கோரிக்கை கேட்கல சார். 2% டிஏ ஏறி இருக்கு. 1230 கோடி ஒதுக்கீடு செஞ்சு 2%, 58%, 60% ஆயிருக்கு. இவன் எல்லாமே 23 வருஷம் கொத்தடிமையாக தான் இருக்கான். டாஸ்மாக் ஊழியர் கொத்தடிமையாக இருக்கு. இது நீங்கள் இந்த விஷயங்களுக்குள்ளேயே போகாமல் ஏனோ தானோன்னு 717 கடையை அடைச்சிட்ட. பெருமளவுக்கு பெண்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியில் நாங்களே வர இருக்கிறோம். இதை நாங்கள் எதிர்க்கலை. நாங்கள் என்ன சொல்லணும், ஐயா நீங்கள் உண்மையான உங்களுக்கு மனசில் உடன்பாடு இருந்துச்சுன்னா மொத்த கடையும் மூடிடுங்க ஐயா, வேண்டாயா டாஸ்மாக்கு, மொத்த கடையும் மூடிடுங்க. நீங்கள் அரசு நடத்தாதீங்க, இது மொத்தத்தையும் மூடிடுங்க. மூடிட்டு இவங்களுக்கு மாற்று வேலை அரசு ஊழியராக்கி 23 சம்பளத்தோடு பண்ணுங்கன்றது தான் எங்களுக்கு. இப்போ இதில் ஒரு தெளிவான ஐடியா இல்லாதனால இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, கூடுதல் விலைக்கு விற்றா டிஎம் உட்பட நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன தான் உங்கள் ஐடியா? நீங்கள் முதல்ல மது ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மொத்தமாக முடிங்க. மொத்தமாக முடிக்குமா அந்த குடும்பங்களை காப்பாற்று. இத்தனை வருஷம் அவன் நீங்கள் 5 வருஷங்கள் உங்களோட நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் 5 வருஷம், ஒப்பந்தம் 4 மடங்கு கிராஸ் ஆயாச்சு. நீங்கள் ஆக்சுவலாக அவரோட வயசு 74 பிறந்தவங்க தான் இதில் நிறைய பேர் இருக்காங்க. அவர் 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து சிஎம் மாஸ்டர். இதில் சட்டப்படி பார்த்தீங்கன்னா பணியந்திர சட்டத்தில் 2 வருஷத்தில் 450 நாட்கள் வேலை செஞ்சாலே பணியந்திரப்படுத்தணும். பணியந்திரப்படுத்துறதுக்கு உண்டான தமிழ்நாடு சட்டம் அதான் சொல்லுது. 23 ஆண்டுகள் 4 அவர் சொல்கிற ஸ்லாப் படி பார்த்தா 4 பார்ட் முடிச்சிட்டோம். இந்த தொழிலாளிங்க முடிச்சிட்டாங்க. முடித்தவங்களுக்கு நீங்கள் பணியந்திரத்தை பற்றி பேசியிருக்கணுமா வேணாமா? சரி சார், இப்போ இந்த கடைகள் அடைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது சார், அதை மட்டும் சொல்லிடுங்க. நான் தப்பு. இப்போ இவங்க எடுத்திருக்கிற சர்வே தப்பு சார். 717 கடையை முழுமையாக இவங்க சொல்கிற வரையறைக்குள்ளே முதல்ல வரல சார். வரல 100% வரல. இவங்க சும்மா ஒரு கடையை எவ்வளோன்னு சொல்லிட்டு சும்மா அதிகாரிகள் சொல்கிறத வச்சு அறிவிச்சிட்டாங்க. இது வரைக்கும் சர்வே பண்ணி இந்த அளவில் தான் இது இருக்கா மற்றதான் இவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. 10ஆம் தேதி ஆட்சிக்கு வராங்க சார், பதவி ஏற்கிறாங்க, 12ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. அதனால் இப்போ குழப்பங்கள் நீடிக்குது. எங்கள் வரையறையிலே வரலன்றதான் எல்லாரோட குற்றச்சாட்டும். செகண்ட், ஏற்கனவே வெளியில் 1000 பேர் இருக்கிறான். இந்த 3040 பேர் எங்கே போவான்? இது பற்றி தெளிவான திட்டமிடல். இப்போ எப்படி மூடுவீங்க? சரி ராஜாராம் சார், கடைகள் மூடின கடைகள் திறங்கப்பட்டிருக்கு, காலையில் நடத்துகிறாங்க, இப்படிலாம் பல பிரச்சனைகள் வருது சார். அதாவது அரசு என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை அமல்படுத்த வேண்டியது காவல்துறையோட வேலை. காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரிவு, அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அது போக மதுவிலக்கு அமல் பிரிவு அப்படின்னு இருக்காங்க. அந்த மதுவிலக்கு அமல் பிரிவு அதில் ஒரு மாவட்டத்துக்கு 3 விங் இருக்கும். அட்லீஸ்ட் குறைச்சா கூட ஒரு விங்காக தான் இருக்கும். இது போக என்ஐபி, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதை இதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ கடந்த ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, இதில் ஒரு 32 யூனிட் தான் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் 6 போலீஸ் தான் இருந்தாங்க. என்ஐபியில், நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அவங்களால இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த மதுவிலக்கு அமல் பிரிவு இது கூட அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஏடிஜிபி லெவலில் ஒரு அதிகாரி இருக்காங்க. அது போக ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டிஎஸ்பி போட்டாங்க, அதாவது நுண்ணறிவு பிரிவுக்கு, அதாவது இன்டெலிஜென்ஸுக்காக. அப்படி இருந்தும் இப்போது திருவொற்றியூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவம் கூட சமூக வலைத்தளங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்தந்த காவல் நிலையத்தில் ஒரு உளவுத்துறை காவலர் இருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயம் தெரியும்.
அவங்க வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணி அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தா நல்லாயிருக்கும். அது காலையில் ஏர்லி மார்னிங்கே 7 மணிக்கோ இல்லை ஆஃப்டர் த ஹவர்ஸ் க்ளோசிங் ஹவர்ஸ்க்கு அப்புறமும் எப்படி நடந்தாலும் தப்பு ஆனால் தான். இது வரைக்கும் அப்படி நடந்துச்சா சார்? க்ளோசிங் தி ஹவர்ஸும் இந்த மாதிரி வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சா? இல்லை நடந்தது தானே அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. எடுத்து போட்டு டயத்தோடு போட்டு தானே அது அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் கிரைம் இன்ஸ்பெக்டர், லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் வந்து லீவில் இருக்கிறாரு, இவர் இன்சார்ஜ். ஈவன் தோ இப்போ இவருக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த மதுவிலக்கு அமல் பிரிவில் இருக்கிறவங்க பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அந்த உளவுத்துறை காவலர் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதை பார்க்கணும். ஏன்னா நான் காவல்துறையில் வேலை பார்த்தவன் தான், காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் தவறு இருந்தால் தவறை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆக இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறையில் இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி பல இடங்களில் நடக்கலாம். ஏன்னா ஒரு காவல் நிலைய ஏரியாவில் ஒரு 10 இருக்கிறது கண்டுக்காமல் இருக்கிறது இருக்கலாம், நமக்கு தெரியல. அதனால் அது மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி. இந்த தவறு நடந்து இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆய்வாளருங்கிறது ஒரு பெரிய போஸ்ட்டு. ஒரு ஆய்வாளர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் நாளைக்கே வெளியே நடமாட முடியுமா? அவர் நல்லா வந்து பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்க அவரை? இல்லை அவர் சொந்தக்காரங்களாம் எப்படி நினைப்பாங்க அவரை? அவர் கூட வேலை செஞ்சவங்களாம், அவர் கீழே வேலை செஞ்சவங்களாம் எப்படி நினைப்பாங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக இது வந்து தடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ கவர்மெண்ட் எப்படி? இதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாம்பே அது ஒட்டி உள்ள பகுதியில் இது மாதிரி கள்ள மது, அதாவது கள்ளச்சாராயம் அது குடித்து நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. இது சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த ஏரியாவில் கள்ளச்சாராயம் குடித்து இறக்குறாங்களோ அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறோம், ரிமாண்ட் பண்ணுறோம், கூட அந்த காவலர்களையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் இல்லை அந்த ஏரியா காவலர்களையுமா? ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதானே அது நடக்குது. அவங்களையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணுவோம்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் யாரையும் அரெஸ்ட் பண்ணல, ரிமாண்ட் பண்ணல. ஆனால் அதுக்கப்புறமா கள்ளச்சாராய சாவுகளே இல்லை. சூப்பர். புரியுது உங்களுக்கு? நான் இப்போ ஆசிட் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா? புரியுது. அந்த மாதிரி இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் எல்லா இதுலேயும் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். அதுக்கு எப்போ எந்த இடத்துல வந்து இது நடந்த கள்ளக்குறிச்சியில் கூட என்ன சொன்னேன், அதில் சம்மந்தப்பட்ட காவலர்கள் மற்றும் எல்லாம் கட்சிக்காரங்களையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி தவறு செய்தவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஆய்வாளர் மட்டுமா தப்பு செஞ்சார்? இவருக்கு கீழே இருக்கவங்க செய்யலையா, இல்லை இவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, மதுவிலக்கு அமல் பிரிவுக்கு தெரியுமா தெரியாதா, அதெல்லாம் விசாரிக்கணும். விசாரித்து அவங்க மேலே தவறு இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி சம்பந்தம் நினச்சாச்சுன்னா இன்னும் இதை விடவும் லோயர் லெவல் ஆஃபீஸர் மேலே தானே நடவடிக்கை எடுப்பாங்க, லோயர் லெவல் காவல்துறை அதிகாரிகள் மேலே தானே நடவடிக்கை எடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நடவடிக்கைங்கிறது வந்து சில இது இன்னாருக்கு இல்லை, சம்மந்தப்பட்ட எல்லாருமேலும் எடுங்க. அப்படி எடுத்தால் தான் பயம் இருக்கும். நீங்கள் இதில் பெரிய அதிகாரி, கிண்ண அதிகாரி, கான்ஸ்டபிள் அப்படிங்க அந்த ஒரு கடை மட்டும் தானே தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கும்ல, அங்கெல்லாம் ஏன் இது ஃபோக்கஸ்? இப்போ இதில் அதான் சொன்னல, உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் போய் சஸ்பெண்ட் பண்ணதா தெரியல. அதாவது சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ வந்து அதை பார்த்து தான் மேலதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்கதா கேள்விப்படுறேன். உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இதனால் வந்து கெட்ட பேர் யாருக்குன்னா காவல்துறைக்கு தான் கெட்ட பேர். யாரோ 1-2 பேர் செய்கிற தவறுக்கு எல்லாருமே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் வரும். அதனால் அந்த தவறு செய்கிறத நிச்சயமாக தடுக்கணும், அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முழுசாக அந்த முறைகேடுகளை ஒழிக்க முடியாதா சார்? என்ன சார்? இல்லை இந்த மாதிரி நடக்கக்கூடிய தவறுகளை ஒழிக்க முடியாதான்னு கேட்குறேன் சார். தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து நிச்சயம். இப்போ வந்து அரேபிய நாடுகளில் பாருங்கள், தவறு செஞ்சால் 1 மாதத்துக்குள்ளே தலையை வெட்டிடுறாங்க, அந்த மரண தண்டனை நிறைவேற்றிடுறாங்க, இல்லை சுட்டு கொண்டுடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்கள், நிர்பயா கேஸ் 8 வருஷம் கழிச்சு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டும் 7.5 வருஷம் கழிச்சு தான் நிறைவேற்ற முடியுது. நிறைவேற்ற அன்னைக்கு முதல் காலையில் 5 மணிக்கு நிறைவேற்றுறாங்க, ராத்திரி 1 மணி வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கு. அந்த அளவுக்கு நம்ம சட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, வளைஞ்சு கொடுக்குது. அது ஏன்னா சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அப்படிங்கிற வரையில் இவ்வளோ பெரிய ஜனத்தொகை உள்ள நாட்டில், இந்த பெரிய ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி சட்டத்தை அமல்படுத்துறதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சரி, இப்போ முன்னாடி உள்ள ஆட்சியில் சரி, முன்னாடி உள்ள அமைச்சர், செக்ரட்டரி இதெல்லாம் இதுக்கு சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கலாம். இப்போ எப்படி அதுக்கு சம்மந்தம் வருது சார்? இவங்க பொறுப்பெடுத்து அதுக்குன்னு தனி அதிகாரிகளை நியமித்து தனி அமைச்சரையே நியமிக்கணும். இவங்க பொறுப்பெடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு தனி அந்த அமைச்சர் நியமித்து அவர் அந்த செக்ரட்டரி கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டு இது மாதிரி நடக்கக்கூடாது, இது மாதிரி கமிஷனர் போட்டிருக்காங்கன்னா அந்த கமிஷனர் ஒரு மீட்டிங் போட்டு முதல்ல இவங்க, அதாவது நான் வந்து யாருக்கும் டிக்டேஷன் கொடுக்கல, இவங்க வந்து செட் ஆகணும். இவங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன், நான் இது நினைக்கிறேன், இதுதான் நடக்கணும், இது மீறி நடந்தால் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லணும். அது கடைசி காவலர் வரைக்கும் போய் தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும்.
பாரதி சார், இங்கே காவல்துறை அதிகாரிகளும் டாஸ்மாக் பணியாளர்களும் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்களா? என்ன விஷயம் சொல்கிறீங்க? அந்த டைமை மீறி விற்பனை நடக்கிறது, இதெல்லாம் யாருக்கு சம்மந்தம் இருக்குது? டைமை மீறி விற்கிறது வந்து எல்லா இடத்தையும் நடக்கிறது இல்லை. முதல்ல தமிழ்நாடு முழுக்க அனைத்து கடையில் 4765 கடையில் நடக்கல. இப்போ நீங்கள் சொன்ன திருவொற்றியூர் பிரச்சனை வந்து பாரு, கடை இல்லை. பார் திறந்திருந்து நடத்தினாங்கன்றது தான் பிரச்சனை. பார் பெரும்பகுதி அரசியல் கட்சியினர், செல்வாக்கு பெற்றோர், அந்த ஊரில் பணக்காரங்க, இவங்க தான் நடத்துகிறாங்க. நீங்கள் கடைகளில் வேலை செய்கிறது ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்தில் கூட ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. பெரும்பகுதி பார்களில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. பாரை பொறுத்த வரைக்கும் தனியார் முதலாளி, தனியார் ஆள், ஊரில் வசதிப்பட்டவன் போது அவன் நினச்சா கொடுக்குறான், நினச்சா பண்ணுறான், கடையிலேருந்து ஸ்டாக்கும் வாங்கி வச்சுட்டு அவன் பண்ணுறான். அது மாதிரி அப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய அது போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சியினாக இருக்கட்டும், உள்ளூரில் தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் அவங்க ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ நினச்சி திறந்து பண்ணது தான். இப்போ திருவொற்றியூரில் இந்த இன்ஸ்பெக்டர் சும்மா பலிகாடு மாதிரி ஆக்கியிருக்காங்க, ஒருத்தர் கணக்கு காட்டுறதுக்கு. தப்பு. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்திங்கன்னா நிறைய இடத்துல இப்படி இருக்கும். இன்னும் உடனே இப்படிலாம் நிறைய பார் தமிழ்நாடு முழுக்க திறந்துருக்கும். நீங்கள் கிளப்ஸும் நிறைய திறந்துருக்கும். நீங்கள் வந்து மனமகிழ் பண்ணுறவங்க நிறைய கடை இருக்குது, கிளப்லாம் இருக்குது, அதெல்லாம் திறந்துருக்கும், அதெல்லாம் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் இப்போது நிறைய பேருக்கு பின்புலமாக இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளுங்க இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் உள்ளே போய் தடுக்கிறதும், யாராவது பலியாடுமே நடுவில் ஒருத்தர் 2-3 பேரை பண்ணிவிட்டு மொத்தமாக நல்லா இருக்கிற மாதிரி காட்டுற தோற்றம்ன்றமோ செய்வாங்க. இது வந்து குறிப்பாக அந்த பாரு காவல்துறை மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு லிங்க் பெருசு. இப்போ அரசியல்வாதி, லோக்கல் அரசியல் தேவை. நான் காலையிலே கடை திறந்து வீட்டு ஃபங்க்ஷனு தரேன்னா கொடுத்து தான் ஆகணும். அதுபோல் தேவைக்கு வசதிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. யாருக்கு பவர் அதிகாரம் இருக்கோ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. தனியாக காவல்துறைன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இதுக்கும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி இப்போ நீங்கள் நான் திருவொற்றியூர் சம்பவம் இல்லை, பொதுவாக நேரம் கடந்து விற்பனை நடக்கிறது இருக்கு இல்லையா, குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி, இதுக்கும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? சார், சில இடங்களில் நடக்கலாம். நான் வந்து அப்படி எல்லா கடையும் நடக்காதுலாம் நான் சொல்ல வரல. நாம் வந்து அப்படி முழுசாலாம் சொல்ல முடியும். இப்போது லோக்கல் அரசியல் கட்சின்னு நீ ஓட்டி காசு கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்தா கமிஷன் கொடுன்னு கேட்குறாங்க, பண்ணுவாங்க. லோக்கலில் மிரட்டுறாங்கன்னா பண்ணுவாங்க. அப்படி எல்லா இடத்தையும் பண்ணுவாங்கல்ல, அவங்க விரும்பி தான் தனியாக பண்ணுவாங்கன்னு கிடையாது. நீங்கள் சேல்ஸ்மேன் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடையை எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி அதிகாரமாக கிடையாது. நாங்கள் விற்பனையாளரை பற்றி பேசுகிறோம். அவங்களுக்கு கிடையாது. அவங்க லோக்கல்லே மற்றதுலேயே இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி கலெக்ஷன் போகணுன்னு முடிவு பண்ணாங்கன்னா, மேலே இருக்கிற அதிகாரி, மாவட்ட மேலாளர், முதுநிலை மண்டல மேலாளர், இல்லை பெரிய லெவலில் இருக்க மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, இவங்க முடிவு பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒட்டி காசு சம்பாரித்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, அந்த ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் அங்கே இருக்கும் நிச்சயமா. இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ராஜ்யமாவோ இப்போ அதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ இது வரைக்கும் அப்படி இருந்துச்சுல்ல, இனி இப்போ உள்ள கவர்மெண்ட்டில் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அடிப்படையில் மாற்றம் கொண்டு வராமல் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியும். அவனுக்கு என்ன தேவை? நீங்கள் வந்து ஏன் இந்த பிரச்சனை நீடிக்குது, ஏன் எக்ஸ்ட்ரா வைக்கிறா, இல்லை மற்ற விஷயங்கள்லாம் ஏன் வருது, நீங்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய அவனுக்கு வயிற்றுக்கு தேவை, அவன் குடும்பத்துக்கு தேவை. இது நீங்கள் செஞ்சுருங்க. செஞ்ச பிறகு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களே உடன்பட்டு தானே ஆகணும். நான் என்ன கேட்குறேன், பெரும் பகுதியோனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு நிரந்தரமான வேலை வேணும், அவனுக்கு அரசு ஊழியெல்லாம் இருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம் வேணும். ரெண்டுத்தையும் கொடுத்துட்டீங்க, ஒரு பேச்சுக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்க. பெரும்பகுதி என்ன பண்ணுவான்? அவன் கரெக்டாக எனக்கு வேலை பார்த்தா போதும். ஏன் சார், சென்னை நகரத்தில் இல்லை கோயம்புத்தூரில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 11,000 ரூபாய்க்கு யாருன்னா வாழ முடியுமா? அவன் சம்பளம் பிடித்தம்போ 11,000 ரூபாய், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் 12,000 ரூபாய், சூப்பர்வைசர் 14,000 ரூபாய். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 23 வருஷம் வேலை பார்க்குறவங்களும் இந்த சம்பளம் இருக்குமா? யாராவது இதை பற்றி பேசுகிறோமா? அவன் 10 ரூபா வாங்குறான்னு திட்டுறாங்க. அவனை எல்லா விதத்துலையும் அவங்க ஏதோ பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, விதவிதமாக சொத்து வச்சுக்கிறாங்க, இதுக்காக அப்படியே கொள்ள அடித்து வச்சுருக்காங்கலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் அதே மாதிரிலாம் கிடையாது. நீ என்ன தான் பண்ணாலும் ஒரு பெரிய எல்லையை தாண்டிலாம் போக முடியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தேவைப்பட்ட ஒரு கேமரா எடுத்துப்பான், இல்லை பத்திரிக்கைன்னுவாங்க, இல்லை வேறு எதனா பேர் சொல்லுவாங்க, காசு வாங்கிட்டு போவாங்க, மிரட்டுவாங்க. அவன் வேலையில் இருக்கக்கூடிய பெருமான பயத்தில் தான் இருக்கணும். நீங்கள் சும்மா வீட்டில் பிரச்சனை போய் குண்டை போடுறான், காசை பேங்க் எடுத்துன்னு போனால் கத்தியில் குத்துறான். வரும்போது வந்தவொடனே பாதி கெட்ட வார்த்தை தான் வரும். ஒரு 10 கை உள்ளே போவோம், உள்ளுக்குள்ளே கை போவோம், திட்ட செய்வாங்க, மற்ற செய்வாங்க. அப்போ அவனுக்கு நீ செய்ய வேண்டிய செஞ்சுட்டு அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் வரவேற்புக்குரிய தானே. நீங்கள் அதில் எந்த சேஞ்சும் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து மாற்றங்கள் தோட்டத்தில் வச்சுப்பேன், கடையை மூடுவேன்னு சொல்லுவேன், எக்ஸ்ட்ரா விற்றா அடிப்பேன்னு சொல்லுவேன். அப்போ 11,000 ரூபாய்க்கு பதில் 11,000 12,000 வயிற்று பிசுக்கி ஆர்த்திக்கிறது. 5 பேர் கொண்ட குடும்பம் வாடகை சென்னையில் 10,000 கொடுக்கணும் சார். 10,000 வாடகை போட்டு சாப்பாடு, அவன் எஜுகேஷனு, மற்றது ஜனங்க அவங்க விரும்பியோ அவங்க கேட்டோ 10 ரூபா கொடுத்தாங்க, 20 ரூபா கொடுத்தாங்க, அதுதான் வாழ்க்கையே சார். எவ்வளோ மோசமான நிலைமை என்னென்னா,
இப்போது நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிங்க 70,000 1 லட்சம், இப்போ டிஎம் லெவல்லாம் 1.5 லட்சம் 1 லட்சம் சம்பளம் இருக்கும். அவன் சம்பளத்தையும் வாங்கிட்டு ஒரு கடைக்கும் கலெக்ஷனும் வாங்கிட்டு கமிஷனும் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த டிஎம் எஸ்ஆர்எம் இவங்க எல்லாருமே ஃபுல் கலெக்ஷன் மாதம் வேணால் கொட்டும் சார், மாதம் வேணால் கொட்டும். எல்லாரும் ஒரு கடைக்கு இவ்வளோ ரூபாய் லஞ்சம்னு கொடுத்தாகணும். இப்போ நீங்கள் உண்மையாகவே நீங்கள் நல்லாட்சி புரியணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்தால் ஊழலே செய்ய மாட்டோம், ஒருத்தரையும் தப்பு பண்ண விட மாட்டோம். அப்போ நீங்கள் கடையை மூடும்போது பணியந்திரத்துக்கு வழி தேடணும்ல, வழி தேட்டு தானே பண்ணணும். இல்லை நீங்களும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் எண்ணத்தில் 717 கடை இருக்குது, அதுவும் மூசாவில் கடையெல்லாம் கண்டினியூ பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? மது ஒழிக்கக்கூடாதுன்னு உங்கள் எண்ணத்தில் இருக்கா? ஒரிஜினல் என்ன சீக்கிரத்தில் வெளியே வந்துடும், ரொம்ப நாள் தள்ளி நீங்கள் நிற்க முடியாது. நீங்கள் பண்ணணும் என்ன பண்ண, இதில் கை வச்சுட்டு இதில் கை வைக்கணும். நீ அடிப்படை வேறு என்ன பிரச்சனை? நீ உன்னை எல்லாருமே கொண்டாடும், என்ன கொண்டாடும், நாங்கள் இத்தனை பேர் பணியந்திரப்படுத்துகிறோம், சம்பளம் கொடுத்து வைக்கிறோம், 1500 கோடி நீ அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அரசு தொழில் ஆசிரியருக்கு கொடுத்துட்டு போங்க, யாரும் வேணான்னு சொல்ல. இத்தனை வருஷம் உனக்காக வாழ்ந்து செத்துருக்கான், 36,000 பேர் இருந்தான் 2003. இப்போ 2026 23,000 பேர் இருக்கிறான். ஒரு பகுதி ஃபுல்லாக செத்து போயிருக்கான். வயசு சார், அவன் குடல் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, நிற்கிற பிரச்சனை எல்லாமே போயிருக்கான். 2வது அவன் 11,000 ரூபாய் சம்பளம், கடைக்கு வாடகை எக்ஸஸாக இருக்கும். கடை இருக்குல்ல, கடைக்கு எக்ஸஸ் ஆகும். அப்புறம் அட்டைப்பெட்டி எடுத்து வந்து இறக்குறாங்களே அவங்களுக்கு காசு கொடுக்கணும். இபி கனெக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, தரமாட்டாங்க, அதுக்கு காசு கொடுக்கணும். லஞ்சம் கேட்டு மிரட்டினா அது காசு கொடுக்கணும். இவன் ட்ராவல் பண்ணிட்டு வர தூரம் எவ்வளோ, எல்லாருக்குமே வீடு பக்கத்தில் கடை இருக்குமா? 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நீ பெட்ரோல் போடணும். ஏதை அவங்க இந்த 11,000 சந்திக்க முடியும்? யாராவது ஒருத்தராவது அவன் 10 ரூபா வாங்குறான்னு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களே, அவன் ஏன் இந்த காசை வாங்கினான், அதை எதுபடி தவிர்க்கிறது, இவன் வாங்கவே கூடாதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்துக்கணும், பேசணும்ல. ராஜாராம் சார், டாஸ்மார்க்கை முற்றிலும் ஒழிக்கிறதுல இங்கே இருக்கிறதுல சிக்கல் என்ன சார்? என்ன சார்? டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க சிக்கல் என்ன? டாஸ்மாக் கடைகளையே ஒழிக்கணுங்கிறீங்க. கடைகளை ஒழிக்கிறது ஒன்று, இல்லை பள்ளிகள் பக்கத்துலையும் உங்கள் சொன்ன கோவில்கள் பக்கத்துலையும் இருக்கக்கூடியதையாவது டோட்டலாக எராடிகேட் பண்ணணும், அதுக்கான வழி? அதாவது சாராய கடைகள், அரசு மதுபான கடைகளை ஒழிக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது. அதாவது நான்லாம் சிறுவனாக இருக்கிறப்போ யாரோ 2 பேர் சந்தித்தாங்க, உறவினரோ நண்பர்களோ சந்தித்தாங்க அப்படின்னா, வாங்க அந்த பக்கத்து கடையில் போய் டீ சாப்பிடலாம், இல்லை அந்த கடையில் போய் ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் சந்தித்தாங்கன்னா வா டாஸ்மாக் போகலாம், அந்த அளவுக்கு கலாச்சாரம் மாறி போச்சு. கிட்டத்தட்ட 80% பேர் குடிக்கிறான். அந்த குடிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள், அவங்க சொந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், அவங்களால மற்றவங்களுக்கும் பிரச்சனைகள். இதில் அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக அரசாங்கம் இதை ஒழிக்காமல் வச்சுருக்காங்க. இதை நடைமுறை மூலம் தனியார் தானே வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஆமாம். அப்புறம் மேடம் ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் தான் அது அரசு உடைமையாக்கி அரசு மதுபான கடைகளாக்குனாங்க. இப்போ ரெஸ்ட்ரிக்டடாக கொஞ்சம் கடைகளை இது பண்ணுறாங்களா, அதையே முற்றிலும் ஒழிக்கிறதுல ஏதோ அது படிப்படியாக தான் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ பேர் பழகிட்டாங்க. உண்மையாகவே அக்கௌண்டபிலிட்டி அவ்வளோ கடைகள் தான் இருக்கா, அதை விடவும் அதிகமாக இருக்கா? இல்லை, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது அரசாங்கம் நடத்தக்கூடிய இதில் எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. என்ன அப்படின்னா, சார் சொன்னார் இல்லையா, 700 கடையை கூட நீங்கள் குறைச்சாலும் விற்பனை குறையிறல, விற்பனை கூட்டிகிட்டு தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இளைஞர்கள் கெட்டு போயிட்டே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த சமுதாயம் ஒரு எங்கேயோ நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இதில் நிச்சயமாக அது குறைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறத வரவேற்கிறேன். அதே சமயத்தில் எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே நாளில் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் அதில் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அதுக்குள்ள முயற்சிகளை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சமுதாயம் கெட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக நல்ல கண்ணெதிராக பார்க்குறேன். நான் எனக்கு 70 வயசாக இப்போ 717 கடைகள் அடைச்சா அசம்பிளியில் பேசப்பட்டது தான், உடனே பக்கத்துலேயே வேறு சந்து கடைகள்லாம் திறக்கப்படும் அப்படிங்கிறது இருக்குல்ல? இல்லை சாரே கேளுங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா அடுத்த செகண்ட் வெளியே வந்துடும். ஏன்னா எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் போகிறவங்களாம் வீடியோ எடுத்து போடுறாங்க, சந்து கடைகள் வந்துடும், இத்தனை கடைகள் அது மாதிரி வேறு கடைகள் உருவாயிருது அப்படிங்கிறாங்கல்ல. இல்லை சார், இப்போது மனமன்ற பேரில் பர்மிஷன் கொடுத்துருவாங்க, அதுதான் சந்து கடைகள், அதை தான் சந்து கடைகன்ற லாங்குவேஜில் நிச்சயமாக பயன்படுத்தியிருக்கணும். இல்லை நீ இல்லீகலாக விற்றா தான் உண்டு. ஒரு சின்ன சந்து கடை இல்லீகலாக, அதாவது அங்கே வாங்கி கொண்டு போய் வச்சு வேறு இடத்துல பக்கத்தில் சந்தில் மூளையில் எங்கேயாவது வச்சு விற்பாங்க. அந்த ஒரு கடை போச்சுன்னா 5 சந்து கடை வந்துடுது அப்படின்ற பொருளை சொல்லியிருக்கலாம். மனமகிழ் மன்றங்கள் இன்னைக்கு எழுந்து வருது. நீங்க நான் சொன்ன 1400க்கு மேற்பட்டதான் அதிகமாயிருது. அது ரெக்கார்டடா இருக்கு. லைசன்ஸ் வாங்கி அவங்க ஒரு இடத்தை காட்டி லைசன்ஸ் வாங்கி பண்றாங்க. இது இல்லீகலா விற்கிறது ஜாஸ்தி ஆகுறத காவல்துறை தான் கட்டுப்படுத்தணும். அது காவல்துறையோட கடமை தான், அது அவங்க செய்யணும் கட்டாயம்.
இதுக்கிடையில காவல்துறைக்கும் டாஸ்மாக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில ஒரு சின்ன லிங்க் இருக்குமா சார் இது வரைக்கும்? எனக்கு தெரியல, அதை பற்றி அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அதை பார்க்கணும் இல்லையா? இல்லை டோட்டலாக நைட் ரைடு போவாங்க, பெட்ரோல் போகும், எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அதாவது மெயினாக வந்து அதுக்குன்னு ஒரு விங்கு வச்சுருக்காங்க. அவங்க ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற சரக்குகளை செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லாமே பண்ணக்கூடியது, அவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதே மாதிரி லோக்கலில் இருக்கிற போலீஸு அவங்களுக்கு வேறு வேலைகள் நிறைய இருக்குது. விஐபி பந்தோபஸ்து, வேறு வெட்டு குத்து கேஸு கோர்ட்டு, அந்த மாதிரி வேலைகளுக்கு இடையில இதையும் அவங்களும் பண்ணலாம். ஓகே, ஆமாம், அவங்க மட்டுமே இப்போ இதில் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்காங்க. அவர் நல்லவரா கெட்டவரா செஞ்சாரா இல்லையா அது அப்புறம் விசாரணையில் தெரிய வரும். ஆனால் அவர் மட்டுமே அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதா என்னோடது. அது மதுவிலக்கு அமல் பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் ஆய்வாளர் இருக்காங்க, அதுலேயும் காவலர்கள் இருக்காங்க, இவருக்கு கீழேயும் காவலர்கள் இருக்காங்க. ஓகே, ஆக யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இதுக்கான தீர்வு என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு பிரச்சனையை வந்து அதுக்கு அடிப்படையோட வேரோட சம்மந்தப்பட்டு நீங்கள் தீர்க்கிறது தான் முயற்சி பண்ணணும். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. அவங்க பண்ண முறை எல்லாமே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ வந்திருக்கும்போது ஒரு அரசியல் தீர்வு காணா அதுக்குண்டான முறையான வழிகள் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக செய்யணும். குழப்பக்கூடாது, தெளிவில்லாமல் அவசர கதியில் ஆர்டர் போடக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறவங்க தான். நாங்கள் எடப்பாடியிலையும் போராடிருக்கோம், ஸ்டாலின்ட்டையும் போராடிருக்கோம், இவர்கிட்டையும் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நாங்கள் கேள்வி கேட்காம இல்லை, நாங்கள் திடீர்னு இவர்கிட்ட தான் வந்தவொடனே கேள்வி கேட்குற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடலை. எங்களோட பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அளிக்கிற தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் அப்படியே நிறைவேற்றுறது பண்ணோம். நீங்கள் 2500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க முடியல, 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறீங்க. தங்கம்னு இருக்கீங்க, மோதிரம்னு இருக்கீங்க, 6 சிலிண்டர்னு இருக்கீங்க, நிறைய நீங்கள் அறிவிச்சிட்டிங்க. நிறைய 4000 ரூபாய் வேலையில் ஆகுது அறிவிச்சிட்டிங்க. நீங்கள் முதல்ல இதை அறிவிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஏன் உங்களுக்கு அமைச்சரே இப்போ தேர்ந்தெடுக்க முடியல? கூட்டணி இதுக்கெல்லாம் காலதாமதம் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு நடுவில் நேற்று பிஎன்டபிள்யூ அதிகாரிகளை பார்த்துருக்கீங்க, ஆமாம், யமகா அதிகாரிகளை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தொழில் துவங்கத்துக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தொழிலாளி நசுக்கப்படுறான், கடன் போகிறனால தொழிலாளி நசுக்கப்படுறான். இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அவன் தொழிற்சங்களோட யாருமே பேச்சுவார்த்தை நடத்த முன் வரல. எந்த அமைச்சர் பதவிக்கு வரவேன்னு சொன்னவங்களோ இல்லை டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் யாருமே கூப்பிட்டு பேச ரெடி இல்லை. நடுத்தேர்ல நிறுத்தினாலும் பரவாயில்ல, எங்கள் ஆட்சிக்கு நல்ல பேர் வேணும். இது வந்து விளம்பரமாக போயிடும். நீங்கள் கடந்த ஆட்சி விளம்பர ஆட்சி நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டாஸ்மாக் கடையை மூடுற மாதிரி ஒரு தோட்டத்தை மட்டும் காமிச்சிட்டு ஜனங்க மத்தியில் ஃபுல்லாக நல்ல பேரை காமிச்சிட்டு, அதுலேயும் கொடுமை என்னென்னா, கடை முடிச்சுன்னு ஒரு வீடியோ போட்டு அடுத்த நாள் 12 மணிக்கு மேலே பார்த்து இது வீடியோ போல நிலைமை வரைக்கும் வருது. ஆமாம், அங்கே டி நகர். அப்புறம் நீங்களே செட் பண்ணி போடுங்க, எதுக்கு கொடுக்காதீங்க, 2500 கொடுக்காதீங்க, சிலிண்டர் கொடு. இதுக்கு பதிலாக மக்கள் என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன கொடுப்பேன்னு சொன்னீங்க, உங்கள் வாக்குறுதியை படிப்படியாக நிறைவேற்றுவது. 10 ஆர்டர் போடுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 5 வருஷம் வேலை செஞ்சவனை பணியந்திரம் கொடுத்தாலே, அவனுக்கு நல்ல கௌரவமான சம்பளம் கொடுத்தாலே 2500 ரூபாய் ஏன் கேட்க போகிறான் அந்த சம்மந்தப்பட்ட பால்? நினைக்கிறேன் சார், நீங்கள் 23 வருஷம் வேலை பார்த்து அரசு ஊழியராக இருந்தானா அவனுக்கு 75,000 1 லட்சம் சம்பளம். நீ அதை கொடுத்துட்டா அவன் ஃபேமிலி 2500 ரூபாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் போய் ஒரு சவரன் கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ மோதிரத்தை கேட்க வேண்டிய அவசியம், சிலிண்டர் கேட்க வேண்டிய அவசியம். அவன் மேலே போயிட்டாங்க. நீங்கள் அதை செய்யுங்களேன், இது பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. ஓப்பனாக ஜெனினாக ஊழல் இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கு சார் வருவாய் இல்லை பணமே இல்லை சொல்லலாம், உண்மை இல்லை சார். அரசாங்க வருவாய் வரும், டேக்ஸ் இல்லாமல் ஓடுறது இல்லைங்க. டேக்ஸ் கண்டிப்பாக வரும். டேக்ஸை வச்சு தான் இத்தனை ஆட்சி நடந்துருக்குது. கடன் இருக்கான்னா இருக்குது, அதே நேரத்தில் வருவாய் வரும். வரி கட்டாமல் நம்ம ஒன்றும் இல்லையே, மாநில வரி கட்டிட்டு தான் இருக்கோம் தினைக்கும். நீங்கள் மாநில வருவாயை ஊழல் இல்லாமல் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோட அதிகாரிகளை வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவனுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கணும். அவனுக்கு தேவையான பணி இயந்திரமாக அவன் கோரிக்கை நிறைவேற்றினீங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை தீர்வு கவர்னன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது இதுக்குள்ளே குட் கவர்னன்ஸுங்கிறது தான் இது, அந்த லீக்கேஜ் இல்லாமல் தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு உங்களுடைய அது அரசு தான் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். எந்த இடத்துல பிரச்சனைகள் வருது, எந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது, எந்த இடத்துல பணம் வந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணம் அரசாங்கத்துக்கு வராமல் தனியார் வழியில் போகுது, அது ஏன் போகுது, எப்படி போகுது, அதை எப்படி தடுக்கணும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு அரசு அப்படிங்கிறப்போ அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு பார்த்து அதை தடுக்கணும், அனலைஸ் பண்ணாங்கன்னா பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை தடுக்க முடியும். நன்றி நன்றி சார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தாலும், அது முறையாக மூடப்படுகிறதா இல்லை மீண்டும் வேறு வகையில் இயங்குகிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. காவல்துறை இதெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. முற்றிலும் இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களும் அதை செய்கிறதுக்கான பல யோஜனைகளும் நம்முடைய இன்றைய உரைகள் விவாதத்தில் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. இருவருக்கும் நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம்.
நன்றி.